வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 54 ஆப்ஸ் வந்து சைனா மூலயமா வர ஆப்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பியூட்டி கேமரா, வீவா வீடியோ எடிட்டர்லாம் இருக்கு இல்லையா, இது போல் நிறைய ஆப்ஸ் வந்து தடை செய்கிறாங்க. அது ஏன், எதுக்காக தடை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நல்ல டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏன் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏன் வந்து இந்த அப்ளிகேஷன்லாம் பேன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா சீனா எல்லையான கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த தாக்குதலில் இந்திய இராணுவ வீரர்கள் 20 பேர் வந்து வீரமரணம் அடைஞ்சாங்க. ஸோ அதை தொடர்ச்சியாக நாட்டோட பாதுகாப்பை கருதி சைனாலேருந்து வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்தியா வந்து பேன் பண்ணுறதா முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து 118 அப்ளிகேஷன்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. சில அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக்கு, ஷேரிட்டு, இது போன்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். மீதி நம்ம யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ், நமக்கு தெரியாத அப்ளிகேஷன்ஸ் அந்த 118 அப்ளிகேஷனில் வந்து இருந்தது. இப்போது ரீசெண்டாக வந்து 54 அப்ளிகேஷன்ஸ் வந்து பேன் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் கொடுக்குறேன். அதை வச்சு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அவங்க வந்து இந்த 54 அப்ளிகேஷன்ஸ் வந்து ட்விட்டரில் வந்து பேன் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அதோட ஃபுல் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் மட்டும் என்னென்ன நாங்கள் வந்து பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நான் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Alibaba B2C போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் பேன் பண்ணுறாங்க. ரெண்டாவது முக்கியமானது எல்லாருமே யூஸ் பண்ணுறது Garena ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து பேன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் செல்ஃபி ஹெச்டி பியூட்டி கேமரான்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டி கேமரா, செல்ஃபி கேமரான்னு சொல்லிட்டு ஒரே அப்ளிகேஷன் தான் இது. அந்த அப்ளிகேஷனையும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலைசர் அண்ட் பேஸ் பூஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் எடிட்டர் ஆப் இருக்குது. அதையே வந்து பேன் பண்ணிட்டாங்க. CamCard ஃபார் SalesForceன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். Isoland 2 Ashes of Time Lite அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். Viva வீடியோ எடிட்டர் முக்கால்வாசி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் இது. அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனும் சைனாவோடது தான், அதனால தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா Tencent Xriver அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். Onmyoji Chessன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி Onmyoji Arena, AppLockக்கும் போயிடுச்சு. முக்கால்வாசி பேர் அப்ளிகேஷன் லாக்கு, ஃபோட்டோஸ் எல்லாம் ஹைட் பண்ணி வைக்கிறது எல்லாமே அந்த அப்ளிகேஷனில் தான். ஸோ அந்த அப்ளிகேஷனையும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. டியூவல் ஸ்பேஸ் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். இது வந்து முக்கியமான இருக்க அப்ளிகேஷன்ஸோட நேம் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முன்னாடியே வந்து பண்ணிவிட்டு உங்களோட இப்போ நீங்கள் சப்போஸ் AppLock யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் எல்லா ஃபோட்டோஸு, கேலரிஸில் இருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ அன்வான்டாக எந்த அப்ளிகேஷனையுமே வந்து மொபைலில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக சில நோட்டிஃபிகேஷன்ஸ், பாப்அப்ஸ்லாம் வரும். அதில் வந்து நாங்கள் கேமராவை அக்செப்ட் பண்ணுறோம், உங்களோட ஃபோன் கால்ஸை வந்து நாங்கள் அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. நார்மலாக ஒரு மியூசிக் எடிட்டர் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எதுக்கு வந்து கேமராவை அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பப் வருதுன்னு சொல்லிட்டு யோசிங்க இனிமேல். ஸோ அது மூலியமாக உங்கள் ஃபோட்டோஸும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸும் வந்து ஹேக் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்வான்டாக எந்த மொபைலும் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்காதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அன்வான்டாக எதனா இருந்தது அப்படின்னா உடனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.